Hello everyone, welcome. So JEE Mains Mathematics 50 days crash course பார்த்துட்டு இருக்கோம். Day number 30, Differentiability part 5. So நீங்க part 1 to part 4 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. ஓகேவா? So இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா we going to start 10th problem. ஓகேவா? So last வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா 9th problem ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். That is if f of 1 is equal to 1, f dash of 1 is equal to 3, then the derivative of f of x plus f of x whole square at x is equal to 1. This இந்த ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். Now we will start 10th problem. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். So g of x பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். So k into root of x plus 1 when x lies between 0 to 3, mx plus 2 when x lies between 3 to 5. இது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். இது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். Then the value of k plus m is ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த k வும் m வும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். k வும் m வும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும். சூப்பர். இது வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த டொமைன்ல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் என்னவா இருக்கும்? டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்டா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த டொமைன்ல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் L of f dash of a is equal to R of f dash of a. ரெண்டுமே ஃபைனைட் நம்பராகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் போகும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் at any point, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் at any point, both will be equal and finite. ஓகேவா? சோ அப்ப கண்டிப்பா 0ல இருந்து 5க்குள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா 3லயும் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஷியபிளா இருக்குமா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபங்க்ஷன் எங்க பிரியுதோ அதுக்கு we will give concentration. So solution. So clearly our g of x is differentiable at x is equal to 3. ஏன்னா வந்து இந்த ஹோல் டொமைன்லயே 0 to 5 குள்ளே டிஃபரன்ஷியபிள். அப்ப 3லயும் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள்னா அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? கண்டினியூஸாவும் இருக்கும் அந்த பாயிண்ட்ல. கரெக்டா? g of x is continuous at x is equal to 3. கரெக்டாப்பா? ஏன்னா நமக்கு தெரியும்ல differentiability implies continuity. சோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் 3ன்ற பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கும் as well as 3ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸாவும் இருக்கும். சோ இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா we need to find the unknowns. எப்பயுமே இதான் ப்ரொசீஜர். ஒரு ரெண்டு சப்போஸ் if you want to find the unknowns, அந்த unknowns கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இது டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த இடம் எங்க ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டர்ன் ஆதோ, எங்க நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் ஆதோ அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அசைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா என்ன கொடுத்துட்டாங்கல்ல, இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் த்ரூ அவுட் தி டொமைன் கொடுத்துட்டாங்க. அப்ப 3ல கண்டிப்பா டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அப்ப 3 டிஃபரன்ஷியபிளா இருக்கிறதுனால 3ன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸாவும் இருக்கும். ஏன்னா டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி. இப்போ இந்த ரெண்டு டேட்டா வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to find the value of k, m கண்டுபிடிக்க போறோம். k வும் m வும் கண்டுபிடிச்ச பிறகு எடுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சூப்பர். இப்போ ஒண்ணா போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will use this data. ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா அப்படின்னா g of x is continuous at x is equal to 3. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? limit x tending to 3 g of x is equal to g of 3. கரெக்டா? இதான இப்ப definition of continuity. A function f of x is said to be continuous at x is equal to a if limit x tending to a f of x is equal to f of a. f பதில் g போட்டுக்கிறோம் இங்க. ஓகே, இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you need to find left hand limit, you need to find right hand limit. இது ரெண்டும் என்ன போணும்? ஃபைனைட்டாவும் போணும், ஈக்குவலாவும் போணும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா LHL, RHL, g of 3 மூணும் கண்டுபிடிப்போம். மூணும் ஈக்குவல் சொல்லுவோம். ஓகேவா? கண்டிப்பா ஈக்குவலா இருந்தாகணும் because it is continuous at 3 ல. ஓகே, முதல்ல LHL கண்டுபிடிப்போம். So LHL, so limit s tending to 0 f of a minus h. So limit s tending to 0 f of a minus h நம்ம 3 ல பார்க்கறோம்ல. So f of 3 minus h. So limit s tending to 0 f of 3 minus h எங்க வருவா? இங்க வருவான். 3 minus. அப்ப 3 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. So replace x by 3 minus h. கரெக்டா? அதாவது ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா k into root x plus 1 replace x by 3 minus h. So இப்போ என்ன அப்படின்னா limit s tending to 0 k into root of 4 minus h. So when h is tending to 0 இவன் 0 போயிடுவான். root 4 2 போயிடும். So அப்போ இது 2k ன்னு இருக்கும். ஓகேவா? சூப்பர். Now we will find RHL. RHL வந்து limit s tending to 0 f of a plus h. So இது என்ன அப்படின்னா limit s tending to 0 f of 3 plus h. So f of 3 plus h இங்க இருக்கும். 3 plus h இங்க இருக்கும். இங்க ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா mx plus 2. இங்க ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா mx plus 2 x பதில் 3 plus h. When h is tending to 0 இவன் 0 போயிடுவான்.
ஸோ இப்போ 3m plus 2 இருக்கும் கரெக்டா 3m plus 2 இருக்கும் சூப்பர் இப்போ வாட் இஸ் g ஆஃப் 3 வேல்யூ ஓகே சாரிப்பா இது எல்லாமே நம்ம g போடணும் ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஃபங்க்ஷன் g இல்ல ஜின்னு மாத்திக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இங்கே g தானே கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனு g ஆஃப் a மைனஸ் h போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு g தானே ஃபங்க்ஷனு ஓகே ஸோ g ஆஃப் ஓகே ஸோ இப்போ வாட் இஸ் g ஆஃப் 3 வேல்யூ ஸோ g ஆஃப் 3 வேல்யூ வந்து 3 இங்க இருக்கு ஸோ அப்போ mx plus 2 ஸோ அப்போ m into 3 plus 2 ஸோ அப்போ 3m plus 2 தான் நம்மளுக்கு g of 3 value ஸோ அப்போ since it is continuous at x is equal to 3 LHL RHL g of 3 value எல்லாமே நான் போய் ஆகணும் ஈக்குவலா போய் ஆகணும் ஸோ அப்போ 2k has to be equal to 3m plus 2 கரெக்டா 2k வந்து LHL 3m plus 2 வந்து RHL g of 3 value 2m plus 2 அப்ப கண்டிப்பா என்ன போய் ஆகணும் இதோட ஈக்குவலா போய் ஆகணும் ஸோ அப்போ 2k is equal to 3m plus 2 இத கண்டிஷன் நம்பர் 1 ன்னு போட்டுக்கோங்க அதாவது எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னோன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த எந்த இடத்துல ஃபங்க்ஷன் தெரியுதோ அந்த இடத்துல கண்டினியூஸ்னு அசியூம் பண்ணிக்கிட்டு யூ ஃபைண்ட் ஒன் ஈக்குவேஷன் அந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள்னு சொல்லிட்டு யூ ஃபைண்ட் செகண்ட் கண்டிஷன் இப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன் இட் இஸ் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள் at x is equal to 3 அப்ப என்ன அர்த்தம் L of f dash of 3 is equal to R of f dash of 3 சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் ஏன்னா நீங்க வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் லிமிட் s tending to 0 f of a minus h minus f of a divided by minus h இதுக்கு வந்து லிமிட் s tending to 0 f of a plus h minus f of a divided by h அதை அப்ளை பண்ணலாம் பட் இங்க டைரக்டா கொடுத்துட்டாங்கல்ல கண்டிப்பா ரெண்டு ஈக்குவலா போகுது தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான மெத்தட் இது இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் யாரு கே இன்டூ ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன்னு when x lies between 0 to 3 mx plus 2 when x lies between 3 to 5 நீங்க என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா யூ ஃபைண்ட் f dash of x ஏன்னா அது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ல ஸோ இப்போ கண்டிப்பா டைரக்டா யூ ஃபைண்ட் f dash of x ஸோ வாட் இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் 1 by 2 root x கரெக்டா 1 by 2 root x so when x lies between 0 to 3 இத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா m into 1 plus 0 when x lies between 3 to 5 தம்பி புரியுதா what is d by dx of root x root x ஓட டெரிவேட்டிவ் வந்து 1 by 2 root x so replace x by x plus 1 அவ்வளவுதான் இப்போ L of f dash of 3 வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் நீங்க R of f dash of 3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் left hand derivative ல so இப்ப 3 க்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா if you want to find L of f dash of 3 so k into root of 2 into x plus 1 3 plus 1 போட்டுறேன் because we need to find function value at 3 ல அதே மாதிரி R of f dash of 3 எப்பயுமே என்னது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்பயுமே m தான் நம்ம புரியுதா இது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்களேன் நீங்க வந்து டைரக்டா வந்து டெஃபினிஷன் அப்ளை பண்ணி போடுறதோட டிஃபரன்ஷியபிள் தெரிஞ்சு போச்சு அவ டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு L of f dash of 3 அப்ப L of f dash of 3 இதுதான் L of f dash of x இதுதான் வந்து L of f dash of x ஓகேவா இதுதான் வந்து L of f dash of x for 3 ஓகேவா இது R of f dash of x ஓகேவா 3 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 க்கு ரைட் ஹேண்ட் சைடு இப்போ L of f dash of x ல you put x is equal to 3 R of f dash of x ல you put x is equal to 3 இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் m தான் வரும் சோ அப்போ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா k into 1 divided by 2 into 2 ஆயிடுவானா ஏன்னா root 4 2 ஆயிடுவான் is equal to m but this implies k is equal to 4m இவன் செகண்ட் கண்டிஷன் தம்பி புரியுதா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்களேன் சோ அப்ப L of f dash of 3 R of f dash of 3 நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க ஃபங்க்ஷனுக்கு டைரக்டா x க்கு 3 போடுங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க ஃபங்க்ஷனுக்கு டைரக்டா x க்கு 3 போடுங்க you will get a second condition நீங்க டெஃபினிஷன் அப்ளை பண்ணி போட டைம் ஆகும் ஓகேவா சோ இப்போ பாருங்க நம்ம கிட்ட ரெண்டு கண்டிஷன் இருக்கு சோ from 1 and 2 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி வந்தது continuous at x is equal to 3 அப்படின்ற போட்டதுனால வந்தது சோ 2k is equal to 3m plus 2 இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்தது செகண்ட் கண்டிஷன் படி என்ன வந்துச்சு k is equal to 4m னு வந்துச்சு சப்ஸ்டிட் பண்ணலாமா அவ்வளவுதான் சோ put 2 in 1 சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் put 2 in 1 so 2k is equal to 3m plus 2 so k வந்து நம்மளுக்கு 4m னு தெரியும்
is equal to 3m plus 2. So அப்போ 8m minus 3m is equal to 2. So this implies 5m is equal to 2. This implies m is equal to 2 by 5. Super, m கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு k is equal to 4m னு தெரியும். k is equal to 4m னு தெரியும். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து m தெரியும், which is 5 by 2. கரெக்டா? m வந்து 2 by 5. ஸோ 5m m வந்து 2 by 5. சாரி. ஸோ m வந்து 2 by 5. ஸோ 2 by 5 தானே வந்துச்சு. ஸோ m வந்து 2 by 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 by 5 ஆயிடும். இதுதான் வேல்யூ ஆஃப் k. சூப்பர். ஸோ நம்ம m கண்டுபிடிச்சிட்டோம். பட் வாட் வி நீட் டு ஃபைண்ட் k plus m கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ k plus m என்ன ஆயிடும் அப்படின்னா k வந்து 8 by 5, m வந்து 2 by 5. ஸோ என்ன அப்படின்னா 10 by 5. ஸோ 2 ஆயிடும். ஸோ k plus m வேல்யூ இஸ் 2. அது புரியுதா? இதே மாதிரி இன்னொரு ஒன்று போட போறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆகிற இடத்துல கண்டினியூவஸ்னு அசியூம் பண்ணிட்டு யூ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியபிள்னு சொல்லிட்டு யூ ஃபைண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். பட் இங்கே டிஃபரன்ஷியபிள் சொல்லும்போது நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ண தேவையில்லை. டேரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கும் x is equal to 3 போட்டுருங்க. யூ வில் ஃபைண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படி 2k is equal to 3m plus 2 வந்தது. செகண்ட் படி k is equal to 4m வந்தது. இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. k-க்கும் m-க்கும் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. ஸோ k வந்து 2 by 5 ஆக போகுது. k வந்து 2 by 5 ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா m வந்து 2 by 5 ஆக போகுது. k வந்து 8 by 5 ஆக போகுது. ஸோ k plus m கேட்டிருக்காங்க. ஸோ k plus m வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா 8 by 5 plus 2 by 5. ஸோ 10 by 5 ஆயிடும், which is 2. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் போடலாமா? ஓகே, ப்ராப்ளம் 11 பாருங்க. If the function f of x is differentiable at x is equal to 1, then a by b is equal to. என்ன பண்ணிட்டாங்கன்னா 1ன்ற பாயிண்ட் டிஃபரன்ஷியபிளா இருக்கு. அப்ப கண்டிப்பா 1ன்ற பாயிண்ட் என்னவாகவும் இருக்கும், கண்டினியூஸ் ஆகவும் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டு யூ ஃபைண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டும் சால்வ் பண்ணுங்க. யூ வில் கெட் த ஆன்சர். சேம் ஆஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். ஓகேவா? போன சம்ல இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன எப்படி ஆரம்பிச்சோம்? 3ல டிஃபரன்ஷியபிளா இருக்குன்னு ஆரம்பிச்சோம். அப்ப 3 டிஃபரன்ஷியபிளா இருக்குன்னா 3ல கண்டினியூஸ் ஆகவும் இருக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா? அதே மாதிரி தான் இங்க சேம். It is differentiable at x is equal to 1. அப்ப this implies it is also continuous at x is equal to 1. கரெக்டா? 1ல என்னவா இருக்கும், கண்டினியூஸ் ஆகவும் இருக்கும். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன். ரெண்டு கண்டிஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஈக்குவேஷனை கொண்டு வர போறீங்க. ஸோ சின்ஸ் இட் இஸ் கண்டினியூஸ், அதே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. என்ன பண்ண கண்டினியூஸ் சொல்லிட்டு LHL RHL ஃபங்க்ஷன் வேல்யூ மூணும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தேன்ல, அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். சின்ஸ் இட் இஸ் கண்டினியூஸ் at x is equal to 1, so limit x tending to 1 f of x போட்டுக்கலாம் இங்க is equal to f of 1 இருக்கும். ஸோ இது நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you need to find left hand limit, you need to find right hand limit. ஃபங்க்ஷன் வேல்யூக்கும் ஈக்குவலா இருக்கும். ஒண்ணா கண்டுபிடிப்போமா? LHL. What is LHL? Limit s tending to 0 f of a minus h. So limit s tending to 0 f of 1 minus h. So limit s tending to 0 f of 1 minus h. So இங்க வருவானா? So replace x by 1 minus h. So when h is tending to 0, இவன் minus 1 போயிடுவான், இவன் 0 ஆயிடுவான். So minus 1 இருப்பான். சூப்பர். Now you will find right hand limit. So limit s tending to 0 f of a plus h. So limit s tending to 0 f of 1 plus h. So 1 plus h எங்க இருக்கும், இங்க இருக்கும். Replace x by 1 plus h. So இப்போ இது என்ன அப்படின்னா limit s tending to 0 f of 1 plus h. So a plus cos inverse of 1 plus h plus p. கரெக்டா? Replace x by 1 plus h. When h is tending to 0, இவன் 0 போயிடுவான். ஸோ இப்போ என்ன வரும் ஆன்சரு, a plus cos inverse of 1 plus p வரும். Now what is the function value at 1? f of 1 எங்க இருக்கு, இங்க தான் இருக்கு f of 1. ஸோ இப்போ a plus cos inverse of 1 plus p இருப்பான். கரெக்டா? அதாவது x க்கு 1 கொடுத்தீங்கன்னா you can find f of 1 value. So since it is continuous
at x is equal to 1, left hand limit is equal to right hand limit is equal to function value at 1. left hand limit வந்து minus 1 ஆ போச்சு கரெக்டா. right hand limit வந்து a plus cos inverse of 1 plus b. f of 1 value a plus cos inverse of 1 plus b. ஸோ இப்போ மூணு ஈக்குவலா போய் ஆகணும். ஆல்ரெடி இது ரெண்டு ஈக்குவல். ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலா போய் ஆகணும். ஸோ இப்போ this implies a வச்சு so this implies minus 1 is equal to a plus cos inverse of 1 plus b. இதை ஃபர்ஸ்ட் வச்சுப்போம். நம்மளுக்கு இங்க என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2k is equal to 3m plus 2 வந்தது இல்ல. இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா minus 1 is equal to a plus cos inverse of 1 plus b. இப்போ இங்க என்ன பண்ணோம் நம்ம it is differentiable at 3 னு சொன்னோம் கரெக்ட்டா. திருப்பி அதான் இங்க சொல்ல போறோம். it is differentiable at 1 னு கொடுத்துட்டாங்க. it is differentiable at 1. also it is differentiable at x is equal to 1. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் L of f dash of 1 is same as R of f dash of 1. கரெக்ட்டா. பட் நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம் டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு f of x யாரு minus x when x is less than 1 a plus cos inverse of x plus b எப்போ when x lies between 1 to 2. இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. what is f dash of x? so derivative of x பண்ணீங்கன்னா இங்க minus x பண்ணீங்கன்னா minus 1 னு வரும். when x is less than 1 cos a பண்ணா 0. இங்க பாருங்கப்பா இது தெரிஞ்ச ஃபார்முலா தானே. what is d by dx of cos inverse of x minus 1 divided by root of 1 minus x square. minus 1 divided by root of 1 minus x square தான் derivative of cos inverse of x. அப்ப replace x by x plus 3. so minus 1 divided by root of 1 minus x square. புரியுதா. root of 1 minus x square when x lies between 1 to 2. இப்படி புரியுதா. பாருங்க cos inverse of x represent பண்ணா minus 1 divided by root of 1 minus x square. x பதில் என்ன இருக்கு x plus b இருக்கு. இப்போ L of f dash of 1 அப்போ எல்லா இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு L of left hand derivative at 1 இதுதான் left hand L of f dash of x. இது வந்து R of f dash of x கரெக்ட்டா. இது வந்து R of f dash of x ஓகேவா. L of f dash of x R of f dash of x. so when L of f dash of 1 தேவை. இது எப்பவுமே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் -1 so எப்பவுமே -1 தான் இருக்கும். R of f dash of x இது என்ன ஆயிடும் -1 divided by root of 1 minus x plus b whole square. so x plus b whole square நான் 1 plus b whole square போடுகிறேன். ஏன்னா we need to find at 1 ல we need to find derivative value. இதுதான் f dash of x ஓகேவா. so சூப்பர். வேறதானப்பா இதுதான் f dash of x. so left hand derivative 1 ல வந்து -1 right hand derivative வந்து இது வரும் ஓகேவா. so -1 divided by root of x பதில் நான் 1 போடுகிறேன் because we need to find f dash of 1. ஓகே. so அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா -1 is equal to -1 divided by root of 1 minus 1 plus b whole square னு இருக்கும் கரெக்ட்டா. இது சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. so இது மைனஸ் மைனஸ் இங்க கேன்சல் அடிச்சிடலாம். இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா root of 1 minus 1 plus b whole square is equal to 1. so ஸ்கொயரிங் பண்ணுங்க. ஸ்கொயரிங் பண்ணீங்க அப்படின்னா 1 minus 1 plus b whole square is equal to 1 இருக்கும் கரெக்ட்டா. ஸ்கொயரிங் பண்ணீங்க அப்படின்னா 1 minus 1 plus b whole square is equal to 1 இருக்கும். இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா a square plus b square plus 2ab is equal to 1. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். so minus b square minus 2b is equal to 1 கரெக்ட்டா. minus b square minus 2b is equal to 1 minus root of 1 plus x square. so இப்போ 1 plus b whole square. so a square plus b square plus 2b னு வரும். ஓகே. so 1 minus 1 இங்க 0 ஆ போயிடும். so அப்ப இங்க 1 னு இருக்கும். ஓகே. so இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா minus b square minus 2b minus 1 is equal to 0. this is same as b square plus 2b plus 1 is equal to 0. minus காமனா எடுத்துறேன். so but this is equal to இது என்ன பாது கண்டுபிடிங்க பார்க்கலாம். டைரக்ட் ஃபார்முலால b plus 1 whole square is equal to 0 இல்ல a plus b whole square ஃபார்முலா இல்ல நீங்க சால்வ் பண்ணுங்க ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். so இப்போ என்ன போய் ஆகணும் b வந்து -1 ஆ போய் ஆகணும். so b வேல்யூ வந்து -1. தம்பி புரியுதா. எல்லாமே ஒரே சம் தான். it is differentiable at x is equal to 1. so அப்போ L of f dash of 1 is equal to R of f dash of 1. இது f dash of x left hand derivative -1
right hand derivative at 1 வந்து minus 1 divided by root of 1 minus 1 plus b whole square. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா b ஸ்கொயர் பிளஸ் 2b பிளஸ் 1 வருது. அதாவது மல்டிப்ளை பை மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ b ஸ்கொயர் பிளஸ் 2b பிளஸ் 1 ஜீரோவா போயிடும். இது நீங்க குவாட்ராட்டிக் சால்வ் பண்ணீங்கன்னா ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். -1 அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா b பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ b என்னவா போய் ஆகணும்? -1 போய் ஆகணும். ஸோ இப்போ தேர்ஃபோர் b வந்து -1 கண்டுபிடிச்சாச்சு. வாட் we need to find ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டு we need to find the value of a by b கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? லாஸ்ட் சம்ல கேவும் எம்மும் கண்டுபிடிங்கப்பா, அதன் பிறகு கே பிளஸ் எம் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்க. இங்க ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டு ஏ பை பி கண்டுபிடிக்கணும். பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சப்ஸ்டியூட் இன் 1 ஏ கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனு? கண்டினியூவஸ்னு அசியூம் பண்ணோம். அதை வச்சு வந்த கண்டிஷன் தான் யாரு? 1. இப்போ 1 யாரு? 1 implies -1 is equal to a plus cos inverse of 1 plus b. a plus cos inverse of 1 plus b. ஸோ இப்போ b க்கு -1 கொடுங்க. ஸோ a plus cos inverse of 1 minus 1 b minus 1 கொடுக்குறேன். So -1 is equal to a plus cos inverse of 0. So -1 is equal to a plus cos inverse of 0 என்னதுப்பா? pi by 2. கரெக்டா? So அப்போ a is equal to -1 minus pi by 2. -1 minus pi by 2. கரெக்டா? கசை கொண்டு போயிட்டேன். -1 minus pi by 2. அப்படி இல்லை அப்படின்னா a is equal to -2 minus pi divided by 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. So a is equal to -2 minus pi divided by 2. கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளவுதான். இப்போ what we need to find? We need to find a by b. So a வந்து -2 minus pi divided by 2 divided by b வந்து -1. நான் இங்க மைனஸ் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா 2 plus pi divided by 2 whole divided by -1 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ a by b பார்த்தீங்கன்னா 2 plus pi divided by 2. So 2 plus pi divided by 2. இதுதான் இஸ் a required answer. புரியுதா? ரொம்ப ஈஸி. டிஃபரன்ஷியபிள் அட் சம் பாயிண்ட்னா கண்டினியூஸ் அட் சம் பாயிண்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உருவாக்கிடுங்க. டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டாங்க. ஸோ டைரக்ட்லி டிஃபரன்ஷியேட் த ஃபங்க்ஷன். அதன் பிறகு யூ ஃபைண்ட் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஒன் தேவைப்படுது. ஸோ டேரக்டா 1 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷன் வரும். பட் இங்க செகண்ட் கண்டிஷன் டேரக்டா பி வேல்யூ கிடைச்சிருது. இந்த பி வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் ஏ வேல்யூ. ஸோ இப்போ ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ பை பி கேட்கறாங்க. ஸோ இப்போ ஏ பை பி பார்த்தீங்கன்னா 2 plus pi divided by 2. ரொம்ப ஈஸி இல்ல? சூப்பர். ஸோ 10th ப்ராப்ளமும் 11th ப்ராப்ளமும் ஒரே மாதிரி ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இன்னும் 2 வாட்டி போட்டு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் வில் மூவ் ஆன் டு 11th ப்ராப்ளம். சாரி 12th ப்ராப்ளம். 12 பாருங்க. Let k be the set of all real values of x where the function is not differentiable, then the set k is. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கெங்கெல்லாம் நாட் டிஃபரன்ஷியபிள்னு கேட்கறாங்க. ரொம்ப ஈஸி பாருங்களேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் யாரு? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் மாட் எக்ஸ் பிளஸ் 2 times எக்ஸ் மைனஸ் பை காஸ் ஆஃப் மாட் எக்ஸ். கரெக்டா? இப்போ கேஸ் 1 பாருங்க. கேஸ் 1 இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 0 நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? sin mod x வந்து plus x ஆயிடும். So sin x வந்துரும். mod x plus x ஆயிடும். கரெக்ட் தானப்பா? What is definition of mod x? It is x when x is greater than or equal to 0 minus x when x is less than 0. So இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா 2 into x minus pi cos x னு வரும். நல்லா பாருங்களேன். sin x is differentiable everywhere. ஓகேவா? differentiable everywhere. cos x உம் differentiable everywhere. cos x உம் differentiable everywhere. எப்பயுமே வந்து sin x, cos x இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர். எந்த பாயிண்ட் எடுத்தாலும் L of f dash of a is equal to R of f dash of a. அதே மாதிரி x வந்து ஸ்ட்ரெயிட் லைன் which is also differentiable everywhere. ஓகேவா? ஸோ அப்போ 3 ஃபங்க்ஷனுமே டிஃபரன்ஷியபிள். ஸோ இப்போ சம் ஃபங்க்ஷனும் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கும். டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷனும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அதாவது மைனஸும். ஸோ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் மைனஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வர அவுட்புட்டும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கும். So அப்போ we know that sum and difference subtraction. ஓகேவா? difference and subtraction. If we know that sum and difference of differentiable function is differentiable. ஓகேவா? Because it satisfies differentiability satisfies algebraic operation. ஓகேவா? It satisfies algebra of differentiation. Okay. So sum and difference of differentiable function is differentiable. இதுவும் differentiable, இதுவும் differentiable, இதுவும் differentiable.
ஓகேவா? பாருங்க எக்ஸும் டிஃபரன்ஷியபிள் தான். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனும் டிஃபரன்ஷியபிள் தான். ஸோ ப்ராடக்ட் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஏன்னா இதுவும் டிஃபரன்ஷியபிள், இதுவும் டிஃபரன்ஷியபிள், இதுவும் டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்டும் டிஃபரன்ஷியபிள், சம்மும் டிஃபரன்ஷியபிள், ஸோ அடிஷனும் டிஃபரன்ஷியபிள். ஸோ தேர்ஃபோர் f of x is differentiable everywhere. ஸோ கேஸ் 1 படி இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர். அதே மாதிரி கேஸ் 2 பாருங்க. when x is strictly less than 0, when x is less than 0, இப்போ f of x என்ன ஆயிடும்? இப்போ நெகட்டிவா இருப்பா. ஸோ sin of minus x வந்து minus sin x, இவன் பிளஸ் x ஆயிடுவான். கரெக்டா? ஏன்னா mod x வந்து minus x, ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ cos of minus x is same as cos x plus 2 into x minus 5 cos x னு வரும். ஸோ அகைன் இட் இஸ் என்னது டிஃபரன்ஷியபிள். இதுவும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனு, இதுவும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனு. ஏன்னா இது டிஃபரன்ஷியபிள், இதுவும் டிஃபரன்ஷியபிள். ஸோ ப்ராடக்ட்டும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும், ப்ராடக்ட்டும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஸோ சம் ஆஃப் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஸோ இப்போ கண்டிப்பா f of x என்னவா இருக்கும்னா டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அப்போ இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர். அப்போ இந்த கேஸ்லயும் f of x is differentiable everywhere. ஸோ அப்போ எந்த பாயிண்ட்டும் என்ன கிடையாது, நாட் டிஃபரன்ஷியபிள் கிடையாது. ஸோ k பாத்தீங்கன்னா ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் வேர் f is not differentiable. ஸோ அப்போ கண்டிப்பா இட் இஸ் an empty set. ஓகேவா? இட் இஸ் டிஃபரன்ஷியபிள், இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் at all points. ஸோ அப்போ எந்த பாயிண்ட்லயுமே என்ன கிடையாது, டிஃபரன்ஷியபிள் கிடையாது. எல்லா பாயிண்ட்லயுமே டிஃபரன்ஷியபிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ இட் இஸ் an empty set. What is k? K is the set of all real values of x where the function is not differentiable. So எல்லா பாயிண்ட் டிஃபரன்ஷியபிளா இருக்கிறதுனால not differentiable is an empty set. ஓகேவா? ஓகே, now move on to 13th problem. இதுவும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான். நம்மளுக்கு f of x யாரு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் x minus 5 into e power mod x minus 1 into sin of mod x. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த பாயிண்ட்லலாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு சொல்லணும். S consists of all those points where it is not differentiable. Then the set S is equal to. இப்போ நம்ம செக் பண்ணுவோமா? இப்போ நம்ம வந்து 0ன்ற பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கான்னு பார்ப்போம். டிஃபரன்ஷியபிளா இருந்தது அப்படின்னா A ஆப்ஷன் தப்பா போயிடும். ஏன்னா நம்மளுக்கு S யாரு? all those points where f is not differentiable. அப்ப 0லயும் 5லயும் செக் பண்ணுவோம். ஓகேவா? நான் 0லயும் 5லயும் செக் பண்ணுவோம். 0ல டிஃபரன்ஷியபிளா இருந்தது அப்படின்னா Sல என்ன வரமாட்டான், 0 வரமாட்டான். 5ல செக் பண்ணுவோம். 5லயும் டிஃபரன்ஷியபிளா போயிடுச்சு அப்படின்னா Sல 5 வரமாட்டான். ஏன்னா S யாரு இருக்கா? S consists of all those points where f is not differentiable. அப்ப 0லயும் 5ல செக் பண்ணா போதும் ஆப்ஷன் படி. ஓகேவா? சோ அப்போ ரெண்டுமே டிஃபரன்ஷியலா போயிடுச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும், எம்டி செட் வந்துரும். சப்போஸ் எனக்கு 0ல டிஃபரன்ஷியபிள் 5ல நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா அப்ப Sல வந்து 5 மட்டும் இருக்கும். இல்ல எனக்கு 0ல வந்து டிஃபரன்ஷியபிள் கிடையாது பட் 5ல டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா Sல 0 மட்டும் இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா S யாரு? all those points where f is not differentiable. we will check differentiability at x is equal to 0. இப்போ 0 செக் பண்ணுவோம். ஓகேவா? 0 செக் பண்ணுவோம். சோ அப்ப 0 செக் பண்ணுவோமா? அப்ப என்ன அர்த்தம்? L of f dash of 0 கண்டுபிடிப்போம். அப்புறம் R of f dash of 0 கண்டுபிடிப்போம். ரெண்டும் ஈக்குவலா போதான்னு பார்ப்போம். ஓகே. இப்போ L of f dash of 0 என்ன ஆயிடும்? லிமிட் s tending to 0 f of a minus h minus f of a divided by minus h. சோ இது என்ன ஆயிடும் அப்படின்னா லிமிட் s tending to 0 f of 0 minus h because we are checking at 0 இல்ல. இது வந்து L of f dash of minus f of 0 divided by minus h. So limit s tending to 0 f of minus h minus f of 0 divided by minus h. So limit s tending to 0 f of minus h. f of x வந்து இது, அப்ப replace x by minus h. So minus h minus pi e power minus h அதாவது replace x by minus h அவ்வளவுதான். நம்மளுக்கு f of x இது replace x by minus h. So modulus of minus h minus pi. So e power modulus of minus h minus 1 into sin of modulus of minus h. கரெக்டா? இதுதான் f of minus h minus f of 0. So f of 0 என்ன அப்படின்னா 0 ஆயிடும். கரெக்டா? 0 கொடுத்தீங்கன்னா 0 minus pi e power 0 minus 1 into sin 0. So ஃபுல்லா 0 ஆயிடும். divided by minus h. கரெக்டா? சூப்பர்.
இப்போ நல்லா பாருங்க, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் mod x? It is x when x is greater than or equal to 0 minus x when x is less than 0. ஸோ இப்போ இங்க உள்ள இருக்கவன் பாத்தீங்கன்னா நெகட்டிவ், இவனும் நெகட்டிவ், இவனும் நெகட்டிவ். இப்போ உள்ள இருக்கவன் நெகட்டிவா இருந்தா அவுட்புட் என்னது? மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா லிமிட் s tending to 0, லிமிட் s tending to 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் h மைனஸ் பை. கரெக்டா? உள்ள இருக்க நெகட்டிவ்னா மைனஸ் ஆஃப் இவன் தான் அவுட்புட். இவன் பாத்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் h மைனஸ் 1. ஸோ இவன் பாத்தீங்கன்னா சைன் ஆஃப் எஸ்ன்னு வந்துடும். கரெக்டா? அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் h பிளஸ் h ஆயிடும், டிவைடட் பை மைனஸ் hன்னு இருக்கும். ஸோ லிமிட் s tending to 0, லிமிட் s tending to 0. ஸோ இது என்ன ஆயிடும் அப்படின்னா மைனஸ் உள்ள நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா இவன் h பிளஸ் பை ஆயிடுவான். இங்க வந்து இ பவர் h மைனஸ் 1 இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைன் hன்னு இருக்கும், டிவைடட் பை hன்னு இருக்கும். கரெக்டா? இப்போ நல்லா பாருங்களேன், நான் சைன் h பை h 1ன்னு போட்டுடலாமா? சைன் h பை h 1ன்னு போட்டுடலாமா? ஸோ லிமிட் s tending to 0 h plus pi into e power h minus 1 into limit s tending to 0 sin h by h. ஸோ இதுக்குள்ள என்ன ஆயிடும்? 1 போயிடும். கரெக்டா? ஏன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இவன் மட்டும் இருப்பான். இவனு நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 0 plus pi into e power 0 minus 1. ஸோ pi into 0 ஆயிடும். e power 0 1 1 minus 1 0. ஸோ இப்போ பைன்னு வரும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா அட் 0 தான் வேல்யூ. இப்போ now we will find r of f dash of 0. What is r of f dash of 0? Limit s tending to 0 f of a plus h minus f of a divided by h. ஸோ இது என்ன அப்படின்னா லிமிட் s tending to 0 f of 0 plus h minus f of 0 divided by h. ஸோ இது என்ன அப்படின்னா லிமிட் s tending to 0 f of h minus f of 0 divided by h. So limit s tending to 0. What is f of h? Direct check பண்ணுங்க பார்க்கலாம். f of h modulus of h minus pi, modulus of h minus pi into e power mod h minus 1, e power mod h minus 1 into sin of mod x. இப்போ x வந்து approaching from the right. So இப்போ x positive, h is approaching from the right. h is approaching 0 from the right. அப்ப h என்னவா இருக்கும்? h வந்து பாசிட்டிவா இருக்கும் இங்க. அப்ப பாசிட்டிவ் வெரி ஸ்மால் பாசிட்டிவ் நம்பர் மைனஸ் பை. அப்ப இது கண்டிப்பா என்ன இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா f of h போட்டிருக்கோம் மைனஸ் f of 0, f of 0 0 டிவைடட் பை h. இப்ப உள்ள இருக்கவன் நெகட்டிவ். ஓகேவா? இவன் பாசிட்டிவ், இவனும் பாசிட்டிவ். ஏன்னா நம்மளுக்கு என்னது? h is approaching 0 from the right. அப்ப h என்னவா இருக்கும்? 0.00001 பாசிட்டிவா இருக்கும். உள்ள இருக்கவன் நெகட்டிவ். அப்ப நீங்க மாடுலஸ் அப்ளை பண்ணீங்கன்னா லிமிட் s tending to 0 மைனஸ் ஆஃப் h மைனஸ் பைன்னு வரும். ஏன்னா மாட் x வந்து மைனஸ் எக்ஸ் when x is less than 0. இவன் e பவர் hன்னு வந்துடுவான், இவன் sin hன்னு வந்துடுவான், டிவைடட் பை h. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா sin h by h என்ன பண்ணலாம்? டைரக்டா 1ன்னு போட்டுடலாம் லிமிட் அப்ளை பண்ணும்போது. ஸோ லிமிட் s tending to 0 மைனஸ் ஆஃப் h minus pi into e power h minus 1 மட்டும் இருக்கும். ஸோ லிமிட் 0 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா pi into 0ன்னு இருக்கும், which is 0. ஏன்னா இவன் என்ன ஆயிடுவான்? This will tend to 0 when x is tending to 0. So but therefore L of f dash of 0 is same as R of f dash of 0. ஏன்னா ரெண்டுமே equal to 0 இல்ல. But therefore it is differentiable at x is equal to 0. அப்போ s இல்ல, அப்போ இது தப்பு. கரெக்டா? இது தப்பு. ஏன்? s consists of all those points where it is not differentiable. இங்க 0ல என்ன கிடையாது? not differentiable கொடுத்திருக்காங்க. it is wrong. சோ அப்ப ரெண்டுலயுமே என்ன வந்துருச்சு? எனக்கு 0 இருக்கு. இப்போ பைல செக் பண்ணுவோம். பைலயும் டிஃபரன்ஷியபிளா போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து எம்டி செட். கரெக்டா? now check the differentiability at pi. check differentiability at x is equal to pi. நீங்க செக் பண்றீங்களா? என்ன பண்ணோம்? L of f dash of pi கண்டுபிடிங்க, R of f dash of pi கண்டுபிடிங்க. ரெண்டுமே கண்டிப்பா ஈக்குவல் டுவா போகும். செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? நான் வந்து L of f dash of pi மட்டும் போடுறேன். நீங்க என்ன பண்ணணும்? R of f dash of pi நீங்க போடணும். ஓகேவா? நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு இன்ட்டு கொடுத்துட்டேன். என்ன இன்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இது பைல டிஃபரன்ஷியபிளா இருக்கும்பான்னு சொல்லிட்டேன். இப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் போட்டு பார்த்து சொன்னேன் நானு. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா L of f dash of pi நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? L of f dash of pi என்ன ஆயிடும்?
limit s tending to 0 f of a minus h minus f of a divided by minus h. So limit s tending to 0 f of a வந்து பைல pi minus h minus f of pi divided by minus h. So limit s tending to 0 f of pi minus h. இப்போ நம்மளுக்கு f of x யாரு? f of x வந்து modulus of x minus pi e power mod x minus 1 e power mod x minus 1 into sin of mod x. Now replace x by pi minus h. So pi minus h minus pi, correct? Replace x by pi minus h e power modulus of pi minus h minus 1 into sin of modulus of pi minus h. இதுதான் நம்மளுக்கு f of pi minus h minus f of pi 0 போயிடும், கரெக்டா? f of pi என்னவா போயிடும்? 0 போயிடும். ஏன்னா இங்க pi minus pi 0 to anything 0. இப்போ f of pi நம்மளுக்கு 0 போயிடும் divided by minus h. இப்போ இந்த pi இந்த pi கேன்சல் ஆயிடும். ஸோ modulus of minus h அப்ப இது என்ன ஆயிடும்? ஸோ மாடுலஸ் அப்ளை பண்ணீங்கன்னா உள்ள இருக்க நெகட்டிவ் இது பிளஸ் ஹெச்னு ஆயிடும், கரெக்டா? இவன் வந்து பாருங்க பை மைனஸ் ஹெச் வந்து பாசிட்டிவ் நம்பரு. ஸோ இப்போ பாசிட்டிவா இருக்கிறதுனால இ பவர் பை மைனஸ் ஹெச் தான் இருக்கும், இ பவர் பை மைனஸ் ஹெச் மைனஸ் 1. இங்க வந்து சைன் பை மைனஸ் ஹெச் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து உள்ள இருக்கவன் பாசிட்டிவ். ஏன்னா 3.14 மைனஸ் வெரி ஸ்மால் குவான்டிட்டி. ஸோ அப்போ டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ ஹெச்சும் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க ஹெச்சுக்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா இ பவர் பை மைனஸ் 1 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சைன் பைன்னு இருக்கும் டிவைடட் பை மைனஸ் 1 இருக்கும், கரெக்டா? இப்போ சைன் பை நம்மளுக்கு 0 இல்ல, ஸோ அப்போ 0வா போயிடும். இது ஃபுல்லா 0வா போயிடும், கரெக்டா? சைன் பை 0 இல்ல. இப்போ இதே மாதிரி யூ ஃபைண்ட் ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் பை. ஓகேவா? யூ ஃபைண்ட் ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் பை. அதுவும் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா தான் போகும். செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? அதுவும் உங்களுக்கு என்னவா போகும்? ஜீரோவா தான் போகும். செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் பையும் ஜீரோவா தான் போகும். ஸோ அப்போ எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் பை இஸ் சேம் ஆஸ் ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் பை. ஸோ அப்போ இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ அப்போ பைலியும் டிஃபரன்ஷியபிள், அப்போ இதுவும் வரமாட்டான் இல்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து S consist of all those points where it is not differentiable. So அப்போ 0ல point it is differentiable. அப்ப கண்டிப்பா ABC தப்பு. So அப்புறம் என்ன அர்த்தம்? It is differentiable everywhere. So our given function, our f of x is differentiable everywhere. ஓகேவா? சூப்பர்ல. ஒன்னொன்னா செக் பண்ணுங்க. நீங்க ஆப்ஷன் படியே நீங்க போலாம், ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் 9, 10, 11, 12, 13 போட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் கண்டினியூ வித் ப்ராப்ளம் நம்பர் 14. ஓகேவா? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.